திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்ட பேராசிரியையின் கழுத்தில் இருந்த 1.5 சவரன் தங்கச் செயினை பறித்துச் சென்ற காதலன் போலீசில் சிக்கினார். வீடியோ காலில் தெரிந்த பேராசிரியையின் தங்கச் செயின் மீது ஆசைப்பட்ட நாடக காதலனின் சதித்திட்ட பின்னணி என்ன? இன்ஸ்டா மூலம் பழகி பெண்ணிடம் துணிகர சம்பவம். தனியாக பேச வேண்டும் என அழைத்துச் சென்று கூட்டாளிகளை ஏவி செயின் பறிப்பு. காதல் என்ற போர்வையில் கயவனிடம் சிக்கி இன்னலுக்கு ஆளான கல்லூரி பேராசிரியைக்கு நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்தவர் தமிழரசன். இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் மனைவியை பிரிந்து தனியாக வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் வந்தவாசி அருகே தனியார் கல்லூரி பேராசிரியை ஒருவருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் தமிழரசனுக்கு பழக்கம் ஏற்பட்டது. கடந்த 6 மாதங்களாக நெருக்கமாக பேசி வந்த நிலையில் பேராசிரியை தமிழரசனை நம்பி காதலிக்க ஆரம்பித்தார். அவ்வப்போது நேரில் சந்தித்து பேராசிரியையிடம் அவர் அடிக்கடி செலவுக்கு பணம் வாங்கி வந்துள்ளார். காதலிப்பவருக்குத்தானே செலவு செய்கிறோம் என பேராசிரியையும் வாரி வாரி கொடுத்துள்ளார். இதனிடையே சம்பவத்தன்று வந்தவாசி அடுத்த புலிவாய் கிராமம் அருகே ஆட்கள் நடமாட்டமில்லாத இடத்தில் வைத்து இருவரும் நேரில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 3 பேர் கொண்ட மர்ம நபர்கள் தமிழரசனையும் பேராசிரியையும் தாக்கிவிட்டு பெண் கழுத்தில் இருந்த 1.5 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது சம்பந்தமாக தமிழரசன் வந்தவாசி தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்காக சென்றுள்ளார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரிக்க சம்பவத்திற்கு முன் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கும்பலுடன் தமிழரசன் அதே இடத்தில் வைத்து பேசிக் கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காதலியிடம் செயின் பறித்த கும்பலுடன் தமிழரசனுக்கு என்ன பேச்சு என விசாரணை வளையத்திற்குள் அவரையும் வரவழைத்தனர். அப்போதுதான் செயின் பறிப்பில் ஈடுபட்ட அருண்குமார், ராஜேஷ், சுந்தர் ஆகிய 3வரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் செயின் பறிப்புக்கு தமிழரசன் தான் முக்கிய மூளையாக செயல்பட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காதலியுடன் வீடியோ காலில் பேசும்போது அவர் அணிந்திருந்த தங்கச் செயின் தமிழரசனின் கண்ணை உறுத்தியுள்ளது. அதை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என திட்டமிட்டவர் பேராசிரியைக்கு தொடர்பு கொண்டு நேரில் சந்திக்கலாமா என கூறி வரவழைத்துள்ளார். அதற்கு முன்பே தனது கூட்டாளிகளிடம் சம்பவத்தை கூறி பெண்ணை தனியாக அழைத்து வருகிறேன், என்னையும் தாக்கிவிட்டு அவரது செயினை பறித்து கொண்டு ஓடிவிடுங்கள், பின்னர் பங்கு போட்டுக் கொள்ளலாம் என ஐடியா கொடுத்துள்ளார். காதல் என்ற போர்வையில் தமிழரசன் போட்ட சதி திட்டம் உறுதியாக போலீசார் கூட்டாளிகளோடு சேர்த்து 4 பேரையும் சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து பேராசிரியையின் தங்கச் செயின் மற்றும் 2 சக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர்.